நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு மூவி ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு தளபதி சீன்ஸில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான ஒர்த் இருந்துச்சு, நல்ல ஹைப்பராக சூப்பராக இருந்துச்சு, செலிப்ரேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி அந்த சிஎம்மாக வந்துட்டு பதவி ஏற்ற வீடியோ வந்து போட்டு காட்டினாங்க. தட் வாஸ் டூ குட். அண்ட் அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. படத்தில் லாஸ்ட் படம்ன்றனாலே வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் பார்த்தோம். லேக் சில இடத்துல இருந்துச்சு, அந்த ஏஐ ரோபோட்ஸ் வந்து இது பண்ணுறது கொஞ்சம் லேக் இருந்தது. பட் ஸ்டில் வந்து அது கடைசி மூவியில் வி வர் ஃபீலிங் பேட். அப்பார்ட் ஃப்ரம் தம் இட் வாஸ் குட். அதை நான் பார்க்கல, அதனால எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. அவாய்ட் பண்ணிட்டு நான் போயிடுவேன். 6 மாதம் வெயிட் பண்ணிருக்கீங்க, வெயிட் பண்ணதுக்கான ஒர்க் இருக்கா படத்தில்? 6 மாதம் வெயிட் பண்ணக்கான ஒர்த் வந்துட்டு ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்ல. இப்போ நான் வந்துட்டு தளபதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொருத்தவங்க மூவி ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் their பெர்ஸ்பெக்டிவ். இது வந்து 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி பிளான் பண்ணாங்க, இப்போ 2026 ஆஃப்டர் எலெக்ஷன் வந்திருக்கு. கமலா தேட்டர் ஓனர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, கலெக்ஷனும் எங்களுது தான், எலெக்ஷனும் எங்களுதான்றது. ஸோ 2026 முன்னாடி எலெக்ஷன் மாதிரி வந்துச்சுன்னா அது அப்ளிகபிளாக இருக்கலாம். நாங்கள் எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் தான். மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாலிடிக்ஸ் டச் பண்ணியிருக்காங்க, உமன் சேஃப்டி டச் பண்ணியிருக்காங்க, சென்டிமெண்டலாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. வெளில வரப்போ அழுதுகிட்டே வந்தோம், அவ்வளோதான். இதான் எங்களோட லாஸ்ட் FDFS அஸ் அ விஜய் ஃபேன். இதுக்கப்புறம் வேற யார் படம் பார்க்கறது? அவ்வளோதான், இது வந்து கடைசி படம். இதுக்கப்புறம் வேற யார் படமும் எங்களால் பார்க்க முடியாது. காலைல 5 மணி 4 மணிக்கெல்லாம் நிறைய ஷோ பார்த்துருக்கோம், இதுதான் கடைசி படம். இதுக்கப்புறம் அஜித் படம் வேணா வந்து பார்ப்போம், அவ்வளோதான். ஆமாம், ஏன்னா அவங்களும் இப்போ எங்கள் படம்லாம் பார்த்துருப்பாங்க. எங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து யார் படமும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் அஜித் படம் வேணால் வந்து பார்ப்போம், இல்லைனா வந்து ரீரிலீஸ் வந்து பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி ரீரிலீஸ் கண்டிப்பாக ரீரிலீஸ் எல்லா படத்துக்குமே வந்துடுவோம். நாங்கள் ஆல்ரெடி எல்லா படத்துக்கும் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ ஆனால் எங்களுக்கு டிக்கெட் எடுக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அது ஒன்று தான் விஷயமா இருந்துச்சு. அது வந்து ஒரு மாதிரி கண்டிப்பா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது கடைசியில் அந்த படத்தை முடக்குனதுக்கு வந்து இது ஒரு பெரிய பதிலடியா இருந்துச்சு. இந்த டைட்டில் கார்டு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த ஒரு டைட்டில் கார்டு வந்தது வந்து எங்களுக்கு இந்த டைட்டில் கார்டு போட வேணாம்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டோம். நாங்கள் ஆன்லைனில் வந்து வருத்தப்பட்டோம் ரொம்ப. விஜய் சாரே வந்து இந்த டைட்டில் போட வேணாம்னு சொல்லும்போது ஆன்லைனில் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. மூவியில் ஆக்சுவலி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு எங்களுக்கு மூவி. அதுவும் லாஸ்ட் மூவி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவர் எடுத்து எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தியேட்டரில் ஓடுற வரைக்கும் நாங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ வந்து பார்ப்போம். பிகாஸ் நெக்ஸ்ட் நாங்கள் படத்தை எப்போ நாங்கள் வருவோம். அதே ஃபைனல் டச்சாக ஒரு எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காங்க லாஸ்ட்டாக கிளிப்பு. எங்களுக்கு ஓகே, நாங்கள் எமோஷ்னலாக. பாலிடிக்ஸ் நீங்களாம் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் நல்லா தான் பார்க்குறோம். நல்லா தான் பண்ணுறாரு, கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு. பட் அவருக்கு டைம் வேணும் தான் கண்டிப்பாக, ஏன்னா இட்ஸ் நியூ ஃபார் ஹிம், அவ்வளோதான். நரேட்டிவ் செட் பண்ணிட்டு தான் வந்து எல்லாமே செய்கிறாரு. ஒரு விஷயத்தை பதிய வச்சுட்டு தான் அந்த விஷயத்த செய்கிறாரு. அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் டைம் கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். ஒரு வேலைக்கு போனோடனே நம்மளால எல்லாமே பண்ண முடியாது. அதே மாதிரி இது ஒரு சிஎம்ங்கிற போஸ்டிங், எல்லாமே உடனே பண்ண முடியாது. நாங்கள் டைம் கொடுக்குறோம், அவர் கண்டிப்பாக பண்ண நம்புகிறோம். நாங்கள் வந்து சாதாரணமாக இல்லை, லைக் நாங்கள் அவரோட எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். எல்லா ஆக்ஷன்ஸ் அண்ட் எல்லா அலிகேஷன் எல்லாமே எங்களுக்கும் இருக்குது. அவர் தப்பு பண்ணால் அதுவும் நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் ஃபேன்ஸு அவருக்கு ஓட்டு போட்டோம் கண்மூடித்தனமாக அப்படிலாம் இல்லை. அவருக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த 5 இயர்ஸ் பார்ப்போம். அடுத்தும் நாங்கள் இதை வந்து யோசிச்சு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அதில் நாங்கள் எல்லாருமே வந்து லைக் வி ஆர் லைக் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கோம், அவ்வளோதான்.